எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் இப்போ கத்தி முனையில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லணும். விஜயனுடைய சிஎம் செரமனி இன்னைக்கு நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா, ஆளுநர் ரிப்ளை கடிதம் வந்து கொடுக்கல. ரிப்ளை கடிதம் கொடுக்கல, எதுக்காக கொடுக்கணும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2018 வந்து பிஜேபி கர்நாடகாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சீட் வந்து தேவைப்படுது, மெஜாரிட்டி இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து மக்களவையில் வந்து நான் என்னுடைய மெஜாரிட்டியை வந்து நிரூபிச்சுக்கிறேன், இப்போ நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே அப்படின்னு சொல்லி சிஎம் பதவியும் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மெஜாரிட்டியும் வந்து காட்டினாங்க. ஆக்சுவல் ப்ராசஸ் இதுதான். இந்த ஆளுநரும் இதைத்தான் வந்து பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ மெஜாரிட்டியாக இருக்கீங்க, ஓகே நீங்கள் சிஎம் ஆங்க, 2 வாரத்தில் வந்து நான் மெஜாரிட்டியை காட்டுறேன்னு விஜயனை சொல்லியிருக்கிறாரு. 2 வாரம் நீங்கள் வந்து டைம் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ 118 பேரை காட்டினா தான் வந்து நாங்கள் சிஎம் ஆக விடுவோம் அப்படின்னா வந்து அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இதைத்தான் வந்து பிஜேபி இதை ஒரு காய் நகரத்தில் வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. நேற்று காங்கிரஸ் வந்து தாவைக்காவோட வந்து சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட திமுகவோட இத்தனை வருஷம் பயணத்துக்கு அப்புறம் வந்து தாவைக்காவில் வந்து நல்ல முடிவாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த முடிவு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த பிஜேபி இந்த காய் நகரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் கம்யூனிஸ்ட்டுகள் 2 கம்யூனிஸ்ட் இந்தியாவில் இப்போது கம்யூனிஸ்ட் எந்த கட்சி எந்த இடத்துலையுமே கிடையாது. லாஸ்ட்டாக இருந்தது கேரளாலையும் இப்போ காங்கிரஸ் வந்தாச்சு. கம்யூனிஸ்ட் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. ஸோ விஜயன் கூட சேர்ந்துருந்தாங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற போது வந்து கொஞ்சமாச்சும் ஓகே, ஒரு இடத்துல உயிர் பெறவாதும் வந்து செஞ்சுருக்கலாம். அவங்களும் அதை வந்து தவற விட்டுட்டாங்க. அண்ட் விசிகே எப்பவும் போல தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். விஜயனுக்கு இப்போ வரைக்கும் வந்து இந்த யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், ஸோ யார் ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் மதில் மேல் பூனை அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ரீஎலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து அதுக்கும் நாங்கள் தயார். ஸோ இந்த வீடியோ வந்து முக்கியமாக இதுக்கு தான். நீங்கள் வந்து இப்படி தடுத்துடலாம் அப்படி தடுத்துடலாம், ஓகே எப்படி வேணாலும் தடுத்துக்கோங்க, எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை தான், ஓகே. பட் ஆனால் ரீஎலெக்ஷன் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் 200 சீட்டு எங்கள் அண்ணன் ஜெயிப்பார், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 6 மாதம் வந்து எப்படி டைம் கொடுப்பாங்க. டைம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாள்லேயே வந்து ஆளுநர் வந்து ரிப்ளை கடிதம் கொடுத்து அண்ணன் சிஎம் ஆயிடுவார். ஏன்னா அது ஆக்சுவல் ப்ராசஸ், இது நடந்து தான் வந்து தீரணும். பட் வந்து பாதியிலே இந்த ஆட்சி போயிருச்சு அப்படின்னா வேறு லெவலில் இந்த ஒரு சம்பவம் நடக்கும். மக்கள் அண்ணனும் வந்து இப்போ லீகலாக போயிட்டுருக்காரு, மக்களும் வந்து லீகலாக தான் வந்து போயிட்டுருக்காங்க. இல்லை நாங்கள் இவரை வந்து சிஎம் எல்லாம் ஆக்க முடியாது, மக்கள் தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு மெரினாவை பார்த்த நீங்கள் ஏகப்பட்ட மெரினாஸை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் வந்து இப்போது தமிழ்நாடுடைய கள நிலவரமாக இருந்துகிட்ருக்கு. அது எல்லாருக்குமே புரியும். ஏன்னா வந்து ஏற்கனவே உள்துறை அமைச்சகத்திலேருந்து வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு வந்து காத்திருக்கு. அதனால் எல்லா இடத்துலையும் வந்து பாதுகாப்பு அதிகரிங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வந்திருக்கு. விஜயனுக்கு கொடுத்துருந்த அந்த பாதுகாப்புகள், ஸோ அதையும் வந்து நேற்று நைட்டே வந்து விளக்கியிருக்காங்க. நீங்கள் விளக்குன இந்த பாதுகாப்பு எல்லாமே பழையபடி நீங்களே வந்து கொண்டு வர்ற நிலை வரும். வெயிட் அண்ட் சி. இவ்வளோ நாளும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னா வந்து டிஎம்கேக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்ல மக்கள், இப்போ காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட வந்தாச்சு. இப்போ யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க.